ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். குரு பலம் கொண்ட ராசி நட்சத்திரங்கள் பலன்களை சொல்கிறேங்க. 2/6/2024 வைகாசி 20 ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ல போகிற ராசிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் ஒரு 5 ராசிக்கு பலன் சொல்கிறேன். தனுசு, மகரம், கும்பம், மீனம், கடகம் இந்த 5 ராசிக்குமே ஜூன் 2ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி நேயர்களே, சந்திர பலத்தை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ராசி பலம், அதுக்கடுத்து நட்சத்திரத்துக்கு உடைய தாரபலன், குரு பலம், அப்புறம் அதிர்ஷ்ட பலம். ஒரு 5 விதமாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் மற்ற ராசிக்காரங்க இருந்தாலும் அவங்களையும் அவங்க ராசி பலனை பார்க்க சொல்லுங்கள். இப்போ சந்திர பலம் உள்ள ராசி. சந்திர பலம் ரொம்ப முக்கியம். ஒரு ராசிக்கு சந்திரனுடைய பலம் இருக்கும். சந்திர பலம் உள்ள ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி மகரம், மீனம் இந்த 2 ராசிக்குமே சந்திரன் பலன் இருக்குது. அதனால் இந்த 2 ராசி நேயர்களுக்குமே நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து தாரபலம் நட்சத்திரத்துக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா இந்த 5 ராசியில் அனுகூலமான நட்சத்திரங்கள் உள்ள நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, பூசம், ஆயில்யம் இந்த 8 நட்சத்திரத்துக்குமே அனுகூலம் இருக்குது. காரிய அனுகூலம் இருக்குது. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். மூலம், போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, பூசம், ஆயில்யம். சரி நேயர்களே, அடுத்து நான் ராசி பலனை சொல்லிடுறேன். ஒவ்வொரு ராசிக்கு ராசி பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் அது என்னென்னு பார்க்குறோம். குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இயற்கை சுபகிரகங்கள் சந்திரன், புதன், சுக்கிரன், குரு இந்த 4 கிரகங்களுமே சில பலன்களை சில நட்சத்திரத்துக்கு கொடுக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் வலிமை பெற்றுது, யோகமாயிரும். அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி ஸ்டார் வேல்யூ இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அன்றைக்கி யோக நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திரங்கள் என்னங்கன்னு நான் அந்த ராசி பலன் சொல்லிவிட்டு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ராசி பலனை நான் வருஷப்படி சொல்கிறேன். தனுசு, மகரம், கும்பம், மீனம், கடகம் இந்த வருஷப்படி சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா நேயர்களே, தினமும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக போடுறேன். நிறைய நேர்கள் பார்க்குறாங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வருகின்ற காலத்தில் கூடுதலாக மற்ற ராசிக்கு நான் போடுறேன். இது போக மற்ற பலன்களும் போடுறேன். மற்ற கிரக பயிற்சிகள், தசாபுத்தி பலன்கள், விசேஷ தின பலன்கள், வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் நிறைய போடுறேன். நம்ம போதி ஜோடத்தை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும். நிறைய தகவலில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சரி நேயர்களே, இப்போ தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்குது ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. ஒரு வளர்ச்சியான நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களோட செயல்பாடெலாம் திருப்தியாக இருக்கும். இலக்கை வெற்றி அடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புத்திசாலத்தோடு இருப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான நாளாக பார்க்கப்படுகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரியா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இயல்பாக இருப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க. தொழில் வேலையில் ஒரு பயணம் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை டயத்துக்கு முடிச்சுட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண உறவு நல்லபடியாக இருக்கும். திருமண உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். எங்கேனாச்சும் கப்பிள்ஸாக போயிட்டு வருவீங்க. வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். காதலர்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நிதி நிலைமை, கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். வர வேண்டிய பணம் சேரும். தொலைதூரத்திலிருந்து கூட உங்களுக்கு பணம் வரலாம். அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு உங்களுக்கு உயரும். சரி, அந்த காலகட்டத்தில் பணம் கூடுதலாக வரதுனால சேமிப்பு உயரும். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோக தேக ஆரோக்கியம் மிக நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரி, தனுசு ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசிக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துடிப்பாக இருப்பீங்க, டார்கெட்டை ஈஸியாக முடிப்பீங்க. சரியா, உங்களுக்கு மனதில் ஒரு உறுதி இருக்கும். அதனால் காரிய வெற்றி இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். நல்ல உதவிகரமான ஆதரவான நாளாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக எல்லா காரியத்தையும் செய்வீங்க. உங்கள் திறமையை நிரூபிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சவால்கள் வந்தாலுமே அதை சவாலை முறியடித்து நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு போவீங்க. சந்தோஷமாக இருக்கும். நல்லபடியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பீங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். சரியா, பணத்தை சுபகாரியங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னதான் பணம் இருப்பு நிறையா இருந்தாலுமே சேமிவீங்க. சிக்கனமாக இருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல சௌரியங்கள் நிறைஞ்ச நாளாகவே பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு ஒரு மகத்தான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்பராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். கும்பராசி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜூன் 2ஆம் தேதி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். நல்லா யோசனை பண்ணணும். மற்றவங்கள்ட்ட அனுசரியாக இருக்கணும். அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கணும். எந்த காரியம் இருந்தாலும் பெரியவங்ககிட்ட யோசனை பண்ணுங்கள்.
உங்களுக்கு வெல்விஸ் இருந்தாலும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்துக்கு முன்னிட்டும் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி வேலை, தொழில், வியாபாரத்தில் சொன்ன டயத்துக்கு எதுவும் முடிக்க முடியாது. கொஞ்சம் கூடுதல் சுமைகள் இருக்கும், ஒர்க்கு லோடு இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும், ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க, அகந்தையாக பேசாதீங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிதோடு இருந்தீங்கன்னா உங்கள் உறவில் வந்து மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுபோக வந்து பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். உங்கள் செலவில் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா பிரச்சனையை சமாளிக்கலாம். தேக ஆரோக்கியம், டயத்துக்கு சாப்பிடணும், சரியா? கண்டதை சாப்பிடாதீங்க, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று பிரச்சனை வரும். அதனால் கவனமாக இருங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, காலையிலே கோயிலுக்கு போட்டு காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது மனதுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு அமைதியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கும்பராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மீனராசி கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு கவலையாக வரும், சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் இலாசியாக எடுத்துக்கோங்க, டேக் இட் ஈஸி பாலிசியாக இருங்க. நீங்கள் வந்து அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். சீரியஸாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம், ருட்டீனாக உள்ள காரியங்களை மட்டும் பாருங்கள். உத்தியோகம், தொழில், வேலை பார்க்குற வியாபாரம், இதில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக சாதிக்க முடியாது. அந்தந்த வேலையில் முடிங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கடினமாக தான் இருக்கும், சரியா? ஆக்கப்பூர்வமான பலன் கிடைக்காது. அதனால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. ஒரு நெருக்கடியை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும், இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனைவி உங்களுக்கு துணையாக இருப்பாங்க, அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. அதனால சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போங்க. அடாமண்டாக இருக்காதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பணப்பிரச்சனை இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், அடிப்படை தேவைகள் கூட உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக நாசுக்காக இருங்க. தேக ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக தாயினுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, தாய்க்காக பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு கவலையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது, நிலைமையை சமாளிச்சிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசிக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு சாதகமான நாள் கிடைக்காது, சாதகமான பலன் கிடைக்காது. ஜூன் 2ஆம் தேதி நீங்கள் உங்கள் டார்கெட்டை அடைய, உங்கள் தொட்டக்காரியம் முடியறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி எடுக்கணும், சரியா? பதட்டப்படாமல் இருக்கணும். வேகமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. வேகமாக எந்த காரியத்தையும் செஞ்சிங்கன்னா அது பாதகமாக தான் முடியும். காலையில் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்து மனதை பக்குவமாக வச்சுக்கோங்க. இறை வழிபாடில் மனதை செலுத்துனீங்கன்னா ஒரு நிலைப்பாடு நல்லபடியாக இருக்கும், மனதுக்கும் தேகத்துக்கும் நல்ல ஒரு சுகத்தை தரும். வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் வந்து கவனமாக இருக்கணும், சரியா? வேலைகள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், போட்டி பொறாமல் இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து தான் நீங்கள் வந்து கடந்து வரணும். அதனால் பொறுமையாக இருங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். நிதானத்தை இழக்காமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னா பேசி தீர்த்துக்கோங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அதனால் கடகராசினியர்கள் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. காதலிகளுக்கும் சில பிரச்சனை இருக்குது, அதனால் ஒரு ஊழல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கோங்க. நிதி பிரச்சனை, பண பிரச்சனை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு கையில் காசு பணம் இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கையில் காசு பணம் இருக்காது, அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கே கையில் காசு பணம் இருக்காது. ஃபினான்ஸ் கண்டிஷன் மோசமாக தான் இருக்கும், கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கியம் பதட்டமாக தான் இருப்பீங்க, சரியா? பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா பாதி வெற்றி. கைகால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அமைதியாக இருங்க, சரியா? இறை வழிபாடு பண்ணிட்டு மனதுக்குள்ளே வந்து ஒரு சாந்த நிலையில் இருந்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, இப்போ வந்து 5 ராசிக்குமே வந்து நான் ஒரு பலனை சொல்லியிருக்கிறேன். இது வந்து ராசி பலன் பொதுவானது. அதுபோக இப்போ நட்சத்திரத்துக்கு வந்து நான் வந்து யோக பலன் சொல்ல போகிறேன். அது வேறு, நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறது வேறு, ராசிக்கு சொல்கிறது வேறு. ராசிக்கு சொல்கிறது பொதுவானது, ஆனால் தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு சொல்கிற பலன்கள் தான் தனிப்பட்ட அந்த நட்சத்திரக்காரரை போய் சேரும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார் வேல்யூ உள்ள நட்சத்திரம், அது குரு, சந்திரன், சுக்கிரன், புதனுடைய அனுக்கிரம் பெற்ற நல்ல யோகமான, அதிர்ஷ்டமான, அமர்க்கலமான நட்சத்திரங்கள். அதாவது சொல்லுவோம்ல செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, செகண்ட் ப்ரைஸ் பிடிக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 நட்சத்திரம் வருது. அந்த 5 நட்சத்திரங்கள் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா பூராடம், உத்திராடம், உத்திரட்டாதி, பூசம், திருவோணம். தனுசில் பூராடம், மகரத்தில் உத்திராடம், திருவோணம், மீனத்தில் உத்திரட்டாதி, கடகத்தில் பூசம். இந்த 5 நட்சத்திரத்துக்குமே நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதில் ஒருத்தர் யாராச்சும் மனசில் நினைப்பீங்க, கடகத்துக்கு நீங்கள் ராசி பலன் சரியாக சொல்லலையே, பூசத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்கிறீங்க, நட்சத்திரத்துக்கு மட்டும் அப்படின்னீங்கன்னா,
பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அப்படித்தான் சொல்ல முடியும். ராசிக்கு பலன்கிறது வேறு, நட்சத்திரத்துக்கு பலன்கள் வேறு. நட்சத்திரத்துலேயும் அந்த நட்சத்திர பாதத்துக்கும் பலன்கள் வித்தியாசப்படும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இப்படி ஜோதிடத்தில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி தான் நான் நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறேன், ராசிக்கு பலன் சொல்கிறேன், சந்திர பலன்கள் சொல்கிறேன், தாரா பலன்கள் சொல்கிறேன், பிரித்து சொல்கிறேன். அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு சரியில்லைன்னு சொல்லவே முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. நம்ம பிரித்து பார்த்து அதை சொல்கிற பொறுத்து இருக்குது. ஜோதிடருடைய அது ஒரு கடமை. சரியா? அந்த கடமையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா ஓரளவு கிளாரிட்டியாக ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இப்போ கடகராசிக்கு வந்து ராசி பலன் ஜூன் 2ஆம் தேதி சுமாராக இருந்தாலுமே பூச நட்சத்திரத்துக்கு நல்ல நிலைமையாக பார்க்கப்படுகிறது, யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து நம்பர் 1 சூப்பர் வேல்யூ பெறும் நட்சத்திரங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் நட்சத்திரங்கள், எக்ஸலன்ட் நட்சத்திரங்கள், மார்வலஸ் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 நட்சத்திரம் வருது. இந்த 5 ராசியில் வந்து செலக்ட் பண்ணோம்னா ஒரு 4 நட்சத்திரம் வருது. அது என்னென்ன நட்சத்திரம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா போராடம், திருவோணம், உத்திரட்டாதி, பூசம், இந்த 4 நட்சத்திரத்துக்குமே மிக யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரியா? அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் ஜூன் 2ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி நான் போராட நட்சத்திரத்தில் பிறந்தேன், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தேன், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன், பூச நட்சத்திரத்தில் பிறந்தேன், எனக்கு ஏதோ நடந்தது சார், மனசுக்கு திருப்தியாக இருந்தது, என்னை ஏமாத்தலை, நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க. சரியா? அதாவது எப்படின்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும்பாங்க. போதும் என்று நினச்சிட்டாலே நமக்கு பொன் செய்கிற மருந்துமா தான். அது மாதிரி நம்ம வந்து போதும்னு நினச்சி ஒரு காரியத்தில் திருப்திப்படுவான். அந்த திருப்திப்படுற நட்சத்திரங்கள் இந்த 4 நட்சத்திரங்கள்: போராடம், திருவோணம், உத்திரட்டாதி, பூசம். தனுசில் போராடம், மகரத்தில் திருவோணம், மீனத்தில் உத்திரட்டாதி, கடகத்தில் பூசம். இந்த 4 நட்சத்திரத்துக்குமே ஜூன் 2 வைகாசி 20 ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகச்சிறந்த யோகமாக டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி டு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை இதோட நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோ போடும்போது ஜூன் 3ஆம் தேதி போடும்போது கூடுதலாக சில ராசிக்கு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், ஏன்னா கலந்து தான் போடுறேன். உங்கள் ராசி வர வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ராசி பலனும் இருக்குது, நட்சத்திரத்துக்கு பலனும் இருக்குது. டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு சேரும். அன்றைக்கு தேதி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும். ஓகே, ஜூன் 2 வைகாசி 20 ஞாயிற்றுக்கிழமை நல்லதொரு நாளாக இருக்க எல்லாம் மேலே இறைவனை வேண்டி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.